ஹலோ எவ்ரிவன், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 எலக்ட்ரிசிட்டியோட ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இந்த கொஸ்டின் ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்ல. ஸோ இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம் அண்ட் ஃபார்முலாக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கலாம். இந்த ஹெட்டிங் பாருங்க, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் இருக்கா. மைக்ரோஸ்கோபிக்னா நம்மளால பார்க்க முடியாத ஆப்ஜெக்டை பத்தி படிக்கிறதுக்கு தான் மைக்ரோஸ்கோபிக் அர்த்தம். இது நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான்ஸ்னால நமக்கு வர கரண்டை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ டயக்ராம்ல பாருங்க, ஒரு சிலிண்டர் டைப் கண்டக்டர் எடுத்திருக்கோம். அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கேபிட்டல் ஏ. உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா dx நான் மீன் பண்ணிக்கிறேன். அப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில மூவ் ஆகுமா, அந்த வெலாசிட்டி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த மொத்த கண்டக்டருக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட கேபிட்டல் E மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த டயக்ராம்க்கான எக்ஸ்பிரஷனோட நமக்கு 4 பேசிக் ஃபார்முலா இருக்கு. இந்த 4 பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட சிம்பல் பாத்தீங்கன்னா vd is equal to minus e. இது வந்து பாத்தீங்கன்னா டவ் மாதிரி இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா மீன் டைம் சொல்றாங்க. சோ டைம் by mass electric field. இந்த ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணிக்க, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சார்ஜ். சார்ஜோட சிம்பல் q. q equal to ne. நெக்ஸ்ட் கரண்ட். கரண்டோட சிம்பல் என்னது i. i equal to charge by time. இங்க change in charge by change in time நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சோ இது எப்படி வந்து கரண்ட் டெஃபினிஷன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா J equal to I by A. அப்படி என்ன அர்த்தம்? கரண்ட் flow per unit area. J equal to I by A. அப்படின்னா current flow per unit area. So இதுதான் current density. இந்த 5 ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா டெரிவேஷன் ஈஸியா முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸ், டெரிவேஷனுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். இந்த டெரிவேஷன்ல மொத்தமே 5 ஸ்டெப் தான். அந்த 5 ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா டெரிவேஷன் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா dx டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ்க்கு டைரக்டா ஃபார்முலா கிடையாது. அப்ப வெலாசிட்டில இருந்து நம்ம டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். சோ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? velocity equal to distance by time. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். இந்த ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. dx equal to velocity into time. ஓகேங்களா? ஆனா இங்க velocity எப்படி மீன் பண்ணிருக்கேன்? drift velocity மீன் பண்ணிருக்கேனா? அப்ப இத மட்டும் இங்க அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு dx கான ஃபார்முலா கிடைச்சிடும். distance equal to drift velocity into time. next, total number of electrons in volume. அப்படினா மீனிங் என்னன்னா, இது ஒரு சிலிண்டர் டைப்பா. இந்த சிலிண்டர்னா 3D மாடல். அது என்ன இருக்கும்? வால்யூம் இருக்குமா? அப்ப இந்த பர்టిక్యులர் வால்யூம் சிலிண்டர் டைப் கண்டக்டர்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது அத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா நம்பர் ஆஃப்னா ஸ்மால் n போட்டுக்கங்க. வால்யூம்னா கேபிட்டல் V. ஆனா நான் டயகிராம்ல ஏரியா தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். வால்யூம் நான் மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த வால்யூமை நான் ஏரியாவா மாத்தணும். எப்படி மாத்தலாம்னு பாருங்க. வால்யூமோட யூனிட் என்னது? மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கியூப் எப்படி பிரிச்சு எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர் பிரிச்சு எழுதலாமா? மீட்டர் ஸ்கொயர் எதோட யூனிட்? ஏரியாவோட யூனிட்டா? ஏ. மீட்டர் எதோட யூனிட்? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸோட சிம்பல் என்னது? dx. அப்ப வால்யூமை a dx ன்னு பிரிச்சு எழுதலாமா? அப்ப அதை எடுத்து எழுதுங்க. n a dx. நம்ம dx ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n a vd dt. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ்னா எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அது என்ன டைப்ல இருக்கு. சோ எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன டைப்ல இருக்கு? எலக்ட்ரானா புரோட்டானா? எலக்ட்ரான். அதை தான் இங்க நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். அதோட பேஸ் ஃபார்முலா என்னன்னா q equal to ne, நம்பர் ஆஃப் சார்ஜ். அது என்ன டைப்போட சார்ஜ், இதை தான் இங்க மீன் பண்ணிக்கோ. சோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ டோட்டல் சார்ஜோட சிம்பல் dq equal to, சோ நம்பர் n இருக்கா, அது இங்க மீன் பண்ணுங்க. அதோட வேல்யூ என்னது? n a vd dt. சோ ரிமைனிங் என்ன டைப் ஆஃப் சார்ஜ்? அப்ப E எங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. சோ இது ஜஸ்ட் என்னோட கன்வீனியன்ட்க்கு நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். n e a vd dt முடிஞ்சு. நெக்ஸ்ட் கரண்ட். கரண்டோட சிம்பல் என்னது? I. சோ I ஓட ஃபார்முலா dq by dt. சோ dq by dt. dq ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? n e a vd dt divided dt. So இந்த dt and dt cancel ஆயிடுச்சா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. n e a vd. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டியோட சிம்பல் என்னது? J. So amount of current per unit area. நம்ம I ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n e
AVD divided A. இந்த ஏவும் ஏவும் கேன்சல் ஆச்சு நீங்க என்ன இருக்கும் NEVD. ஸோ VD-யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். VD-யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதி இருக்குமா, அது அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. J equal to NE, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க மைனஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அப்ப மைனஸ் E டைம் பை மாஸ் இன்டு கேபிட்டல் E. ஸோ இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. J equal to மைனஸ் N E இன்டு E எவ்வளோ E ஸ்கொயர் டைம் பை M கேபிட்டல் E. ஸோ இந்த மொத்த கான்ஸ்டன்ட்டுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் யூஸ் பண்றேன். அது எப்படி பண்ணணும்னா J equal to மைனஸ் சிக்மா E. அப்ப இங்க சிக்மாவோட வேல்யூ என்னது, சிக்மா ஈக்குவல் டு N E ஸ்கொயர் டவ் பை M. இங்க சிக்மான்னு சொல்றது எதை மீன் பண்ணுதுன்னா கண்டக்டிவிட்டியை மீன் பண்ணுது. ஓகே, இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு இருக்கும். டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்க. எலக்ட்ரான்ஸ் இப்படி மூவ் ஆகுதா, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா, அதை தான் இந்த மைனஸ் இங்க மீன் பண்ணுது. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் வரும். அது என்ன சார் கன்வென்ஷனல் கரண்ட்னா, இங்க இந்த சார்ஜ் பார்ட்டிகளும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ற கரண்ட் தான் கன்வென்ஷனல் கரண்ட். அப்ப இது பாருங்க, சோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் உள்ள இருக்க கரண்டோட டைரக்ஷன் சேம் ஆயிருமா, ஒரே டைரக்ஷனா, அப்ப என்ன ஆயிடும் இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். அப்ப J ஈக்குவல் டு சிக்மா E. சோ இங்க நம்ம யூஸ் பண்றது கன்வென்ஷனல் கரண்ட், ஆனா நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது டிபிக்கல் கரண்ட். சோ மைனஸ் போட்டா டிபிக்கல் கரண்ட், பிளஸ் போட்டா கன்வென்ஷனல் கரண்ட். ஸ்டூடண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். இந்த டெரிவேஷன்ல காமனா மூணே இடத்துல தான் அதிக பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த V வந்து ADX நம்ம சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் நம்ம போடுறோமா, இந்த மைனஸ் போட மறந்துடக்கூடாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட ஆன்சர் நிப்பாட்டிடக்கூடாது. நமக்கு கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்றத இந்த இடத்துல மீன் பண்ணணும். இந்த மூணு இடத்த மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்கன்னா டெரிவேஷன் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஸ்டூடண்ட்ஸ், இந்த டெரிவேஷனுக்கான ஹிண்ட் பார்த்துக்கலாம். இந்த ஹிண்ட்டை நீங்க எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்ணுங்க, சின்ன கதை பாருங்க. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு. அப்படி எலக்ட்ரான் எல்லாம் மூவ் ஆகுதுக்கு காமன் நம்ம பேர் என்ன சொல்லுவோம், சார்ஜ் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாமா. அப்ப எலக்ட்ரான் நெக்ஸ்ட் வருது சார்ஜ். சார்ஜ்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா இப்போ என்ன சொல்றீங்க, கரண்ட்னு சொல்றீங்களா. அப்ப கரண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியால மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கரண்ட் டென்சிட்டி. சோ எலக்ட்ரானுக்கு பேரு சார்ஜ், சார்ஜ்லாம் மூவ் ஆச்சுன்னா கரண்ட், கரண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல மூவ் ஆச்சுன்னா கரண்ட் டென்சிட்டி. சோ இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் நீங்க ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணீங்கன்னா டெரிவேஷனோட ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சோ அதே மாதிரி ஹிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் dx கண்டுபிடிக்கணும். dx ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா Vd நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் வால்யூம் இருக்கா, அந்த எலக்ட்ரான்ஸ் இன் வால்யூம் பாத்தீங்கன்னா வால்யூமுக்கு பதிலா ADX அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணத மறந்துடக்கூடாது. தேர்ட் வந்து டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் சிம்பல் என்னது, dq. சோ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் தான் இதுக்கு வரும், இதோட ஆன்சர் தான் இதுக்கு வரும். அப்படி கண்டினியூட் ஆயிட்டே இருக்குமா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இதை நீங்க கரெக்டா போட்டாலே தேர்ட் 4 5 6 7 எல்லாம் கரெக்டா உங்களுக்கு ஆர்டரா வந்துட்டே இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னது கரண்ட். கரண்ட் என்னது I equal to dq by dt. சோ இந்த டெரிவேஷன்ல இருக்கிற dt ஐ கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னது கரண்ட் டென்சிட்டி. சோ கரண்ட் வந்து J equal to IA. அப்ப இந்த ஃபார்முலா இருக்கிற A வே இதுல கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் என்னது drift velocity நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த drift velocity சப்ஸ்டிட் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது, இந்த மைனஸ் மட்டும் மறக்காம நீங்க இங்க எழுதிடணும். மைனஸ் ET by ME. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சது டிபிக்கல் கரண்ட்க்கு. நமக்கு கன்வென்ஷனல் கரண்ட் கண்டுபிடிக்கணுமா. கன்வென்ஷனல் கரண்ட்னா இந்த மைனஸ் இங்க எப்படி வந்துரும், பிளஸ்ஸா வந்துருமா. அதை மறக்காம எழுதிட்டா போதும், உங்களுக்கு இந்த டெரிவேஷனை ஃபுல் மார்க் ஈஸியா நீங்க எடுத்துடலாம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நீங்க இதே மாதிரி லேர்ன் பண்றதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.